அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய ஜூன் 9ஆம் தேதி நடைபெறக்கூடிய குரூப் 4 தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்காக பாருங்க, குரூப் 4 தேர்வில் பழங்கால இந்தியாவில் ஏன்ஷியன் இந்தியாவில் மிக முக்கியமான பகுதி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா குப்தர்கள். அப்போ குப்தர்களிலிருந்து கட்டாயம் ஒரு கேள்வியோ அல்லது 2 கேள்வியோ கட்டாயம் தேர்வில் இடம்பெற்றிருக்கும். அப்போ அந்த குப்தர்கள் பற்றிய தகவல்களை 30 கேள்வியில் உங்களுக்கு ஒரு தகவல் கூட குறையாமல் வழங்குவது இந்த வீடியோவினுடைய நோக்கம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு கேள்வியையும் அது தொடர்பாக தரக்கூடிய இதர தகவல்களையும் கவனமாக நோட் பண்ணிக்கங்க. சரிங்களா? சரி, வாங்க முதல் கேள்விக்கு போயிடுவோம். பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் கேள்வி என்பது சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஸோ குப்தர்களை பாருங்க, சரியான கூற்றை தேர்ந்தெடு. பாருங்க, குப்த பேரரசை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர், கரெக்ட். ஸோ குப்த பேரரசை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர், கரெக்ட். நாணயங்களில் முதலாக இடம்பெற்ற குப்த அரசர் முதலாம் சந்திரகுப்தர் அப்படின்றது தவறு. ஏன்னா பாருங்க, நாணயங்களில் இடம்பெற்ற முதல் குப்த அரசர் பாருங்க ஸ்ரீகுப்தர். அதற்கடுத்தபடியாக பிரஸ்தி அப்படின்றது ஒருவரை பாராட்டி புகழ்வதாகும். அதனால பாருங்க, அலகாபாத் பிரஸ்தி சமுத்திரகுப்தரை புருஷா அனைவருக்கும் மேலானவர் என்று குறிப்பிடுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சரிங்களா? அப்ப பாருங்க, இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் சரியான கூற்றுல 1 மற்றும் 3 சரியானது. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்ப 2வது ஸ்டேட்மெண்ட் தவறியா? அப்ப இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் இதர தகவலுக்கு வந்தீங்க அப்படின்னா, முதல் குப்த அரசர் குப்த பேரரசை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர். ஆனால் குப்த பேரரசின் முதல் பேரரசர், நல்லா பாருங்க, முதல் அரசர்னு கேட்டா ஸ்ரீகுப்தர், முதல் பேரரசர் அப்படின்னு கேட்டா முதலாம் சந்திரகுப்தர். அப்ப முதலாம் சந்திரகுப்தருக்கு முன்பாக 2 அரசர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். ஒருத்தர் ஸ்ரீகுப்தர், இன்னொருத்தர் கடோத்கஜ குப்தர். இருவருமேவும் மகாராஜா என்கிற பட்டத்தை சூட்டி கொண்டிருக்கிறார்கள். சரிங்களா? அப்ப இந்த தகவல் பாருங்க, குப்த பேரரசு ஆரம்பமாகும் போதே ஒரு பேரரசாக தோன்றி இருக்கிறது என்கிற தகவலை இந்த மகாராஜா என்கிற பட்டமானது நமக்கு குறிப்பிடுகிறது. அப்ப முதல் கேள்வி கவனமா நோட் பண்ணிருங்க. சரி, இப்ப 2வது கேள்வி வாங்கலாம். 2வது கேள்வியும் சரியான கூற்றை தேர்வு செய்க. 2வது கேள்வியும் சரியான கூற்று. பாருங்க, முதலாம் சந்திரகுப்தர் வலிமை மிக்க லிச்சாவி நாட்டு இளவரசியான குமாரா தேவியை திருமணம் செய்தார். சரி. அப்ப லிச்சாவி பேரரசர் என்பது நேபாளத்திற்கும் கங்கை நதிக்கும் இடையே இருக்கிறது. இந்த 2 கேள்வியுமே 2 கூற்றுமே சரி. அப்ப ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. 2 கூற்றுமே சரி, ஆன்சர் சி. அப்ப இதுல இருந்து பாருங்க, லிச்சாவி நாட்டு இளவரசி குமாரா தேவியை திருமணம் செய்தார், கரெக்ட். பாருங்க, இவர் வெளியிட்ட நாணயங்களில் குமாரா தேவியின் உருவமானது காணப்படுகிறது. அதே மாதிரி இதுல பாருங்க, இவர் இந்த திருமணத்தின் மூலமாக லிச்சாவையா என்று அழைக்கப்பட்டிருக்கிறார். பாருங்க, குப்த பேரரசின் முதல் பேரரசர் முதலாம் சந்திரகுப்தர். அதே மாதிரி இவருக்கு இன்னொரு நிக்நேம் இருக்குன்னா லிச்சாவையா என்று அழைக்கப்பட்டிருக்கிறார். ஸோ கவனமா இந்த 2வது கேள்வியை நோட் பண்ணிடணும். சரி, அடுத்து 3rd கொஸ்டினுக்கு வாங்க. 3வது கேள்வி, சமுத்திரகுப்தரை பற்றிய தவறான கூற்றை தேர்ந்தெடு. சமுத்திரகுப்தரை பற்றிய தவறான கூற்று. பாருங்க, குப்த பேரரசின் தலை சிறந்த அரசர், தலை சிறந்த போர் வீரர், த கிரேட்டஸ்ட் கிங் ஆஃப் குப்தா டைனாசிட்டி, த கிரேட்டஸ்ட் கான்கோரர் ஆஃப் குப்தா டைனாசிட்டி, ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா சமுத்திரகுப்தர் தான். பாருங்க, அதற்கடுத்து அலகாபாத் தூண் கல்வெட்டு இவரை பற்றிய தகவல்களை தருகிறது. குறிப்பாக இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டில் இவருடைய அமைச்சரான ஹரிசேனர் இவரது போர் வெற்றிகளை பதிவு செய்திருக்கிறார். சரிங்களா? அப்ப அலகாபாத் தூண் கல்வெட்டுப்படி இந்தியாவுடைய பெரும்பான்மையான பகுதிகளை கைப்பற்றி இருக்கிறார். குறிப்பாக காஞ்சிபுரம் பல்லவ நாட்டை ஆட்சி செய்த விஷ்ணு கோபனையும் இவர் தோற்கடித்திருக்கிறார். சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, அலகாபாத் தூண் கல்வெட்டுப்படி வட இந்திய அரசுகளை தோற்கடித்தவர் தன் நாட்டோடு இணைத்துக் கொண்டார்.
ஆனால் தென்னிந்தியாவில் இவர் படையெடுக்கும் போது 12 அரசுகள் இருந்திருக்கிறது. 12 அரசுகளையும் தோற்கடித்தவர் தன் பேரரசோடு இணைத்துக் கொள்ளவில்லை, தனது மேல் ஆதிக்கத்தை மட்டும் ஏற்றுக்கொள்ள செய்திருக்கிறார். சரிங்களா? அப்ப கவனமா பார்க்கணும். அலகாபாத் தூண் கல்வெட்டு கரெக்ட். அதுக்கு தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இவர் ஒரு சிவபக்தர் அப்படின்றது தவறு. ஏன்னா இவர் பாருங்க, இவர் ஒரு வைணவ மதம், அதாவது விஷ்ணுவை வழிபாடு செய்திருக்கிறார், வைஷ்ணவிஸ்ட். சரிங்களா? சிவபக்தர் என்பது தவறான கூற்று. பாருங்க, இவர் வைணவ மதத்தை பின்பற்றி இருந்தாலும் அனைத்து மதங்களையும் ஆதரித்தார். குறிப்பாக இவரால் ஆதரிக்கப்பட்ட புத்த அறிஞர் வசுபந்து. மறந்துடக்கூடாதியா? இவரால் ஆதரிக்கப்பட்ட புத்த அறிஞர் வசுபந்து. இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்க, வெற்றி பெற்றதற்காக வேத வேள்வியான அஸ்வமேத யாகத்தை நடத்தி இருக்கிறார். கரெக்டியா? ஸோ அப்ப வந்து சி மட்டும்தான் தவறான கூற்று. இல்லை பாருங்க, இந்த இடத்துல குப்த அரசர்களில் அஸ்வமேத யாகத்தை நடத்தியவர்கள் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் சமுத்திரகுப்தர், ரெண்டாவது குமாரகுப்தர். மறந்துடக்கூடாதியா? சமுத்திரகுப்தரும் குமாரகுப்தரும் வேத வேள்வியான அஸ்வமேத யாகத்தை நடத்தி இருக்கிறார்கள். சரிங்களா? அப்ப பாருங்க, இந்த 3வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் சி இஸ் த ஆன்சர். கவனமா நோட் பண்ணுங்க, எக்ஸ்ட்ரா தகவலை கவனமா நோட் பண்ணிருங்க. அதுக்கடுத்து 4th கொஸ்டின், அதாவது 37th கொஸ்டின் பாருங்க. 37வது கேள்வி பொறுத்த வரைக்கும், ஃபாகியான், சீன நாட்டு பயணி ஃபாகியான் யாருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார்? பாருங்க, 2ஆம் சந்திரகுப்தர். அப்ப ஃபாகியானுடைய பயண குறிப்புகள் பாருங்க, ஃபோகோஜி. ஃபாகியானுடைய பயண குறிப்புகள் பாருங்க, மொத்தம் 9 ஆண்டுகள் இவருடைய பயணத்தில் 6 ஆண்டுகள் இந்தியாவில் தங்கி இருப்பார். அப்ப இந்தியாவில் அந்த காலகட்டத்தை பாருங்க, இந்தியாவில் அந்த காலகட்டத்தினுடைய சமூக பொருளாதார அரசியல் நிலையை மிக தெளிவாக பதிவு செய்திருப்பவர் ஃபாகியான். மறந்துடக்கூடாது. சரிங்களா? இதெல்லாம் ரிப்பீட்டடா டிஎன்பிஎஸ்சியில் வரக்கூடிய கேள்வியா? சரி, அடுத்து பாருங்க 38வது கேள்வி பாருங்க, யார் இசை பிரியர், அதுக்கப்புறம் கவிதை பிரியர், கவி ராஜா என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். பாருங்க, சமுத்திரகுப்தர் வெளியிட்ட நாணயங்களில் இவர் வீணை வாசிப்பதை போல் இருக்கிறார். அதனால் இவருடைய இசை ஆர்வத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே மாதிரி பல்வேறு கவிதைகளை எழுதியதால் இவர் கவி ராஜா என்றும் அழைக்கப்பட்டிருக்கிறார். ஸோ ஆன்சர் வந்து 38வது கேள்விக்கு சமுத்திரகுப்தர். மறந்துடக்கூடாது. அடுத்து பாருங்களேன், கீழ்கண்டவற்றில் தவறான கூற்று. 39வது கேள்வி பாருங்க, 39வது கேள்வி தவறான கூற்று என்ன? அப்ப முதல் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், வரலாற்று அறிஞர்கள் 2ஆம் சந்திரகுப்தரை இந்தியாவின் நெப்போலியன். தவறு. ஏன்னா சமுத்திரகுப்தரத்தை இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைத்தவர் V.A. ஸ்மித். மறந்துடக்கூடாதியா? சமுத்திரகுப்தருடைய போர் வெற்றிகள் காரணமாக சமுத்திரகுப்தரை இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைத்தது V.A. ஸ்மித். சரிங்களா? அதுவே பாருங்க, சமுத்திரகுப்தர் வசுபந்து என்கிற புத்த அறிஞரை ஆதரித்தார். கரெக்ட். அதுக்கப்புறம் இலங்கையின் மேகவர்மன் கயாவில் ஒரு புத்த கோவிலை கட்டுவதற்கு 1ஆம் சந்திரகுப்தரிடம் அனுமதி கோரினார். அது தவறு. ஏன்னா அவர் கேட்டது சமுத்திரகுப்தரிடம். பாருங்க, சீனாவினுடைய புத்த இலக்கியங்கள் வழங்கக்கூடிய தகவல் படி, சீனாவினுடைய புத்திஸ்ட் லிட்ரேச்சர் படி, இந்த மேகவர்மன், த ரூலர் ஆஃப் ஸ்ரீலங்கா, பாருங்க, இலங்கையினுடைய அரசரான மேகவர்மன் புத்த கயாவில் ஒரு கோவிலை கட்டுவதற்கு சமுத்திரகுப்தரிடம் அனுமதி கேட்டிருக்கிறார். சமுத்திரகுப்தரும் அனுமதி வழங்கினார் என்கிற தகவலை சீன புத்த இலக்கியங்கள் தருகிறது. அப்ப இதன்படி பாருங்க, தவறான கூற்று. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, 3வது ஸ்டேட்மெண்ட். அப்ப ஆன்சர் இஸ் த சி. 1 மற்றும் 3 கூற்று, 1 மற்றும் 3வது கூற்று தவறு.
சரி, அடுத்து பாருங்க 40வது கேள்வி வாங்க. 40வது கேள்வி ஒரு பொறுத்து கேள்வியா. பொதுவாக பாருங்க சார், நம்ம இன்ஸ்டியூட் பொறுத்த வரைக்கும் வைக்கக்கூடிய தேர்வுகள் கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டினாக தான் கொடுத்துருப்போம். கேள்வி எளிமையாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த நேரம் இருக்கு இல்லையா, அந்த 3 மணி நேரத்திற்குள்ள தேர்வை முடிக்கக்கூடாது, அதில் மாணவர்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் லென்த்தியான கேள்வியாகத்தான் இருக்கும். சார் கவனமாக நோட் பண்ணுங்க. ஆனால் படித்தவர்களுக்கு மிக எளிமையான கேள்விதையா. ஃபர்ஸ்ட் பாருங்க, மேட்ச் த ஃபாலோயிங்ல நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் முதலாம் குமாரகுப்தர். அப்ப நாலந்தா என்றால் என்ன? நாலந்தா என்கிற சொல்லினுடைய பொருள் பாருங்க, அறிவை அளிப்பவர் என்று பொருள். சரிங்களா, அறிவை அளிப்பவர். இப்ப பாருங்க, நாலந்தா பற்றிய முறையான ஆய்வு எப்ப ஆரம்பிச்சது? 1915ஆம் ஆண்டு. 1915ஆம் ஆண்டு தான் நாலந்தாவை பற்றிய முதலாக முறையான எஸ்கவேஷன் ஆரம்பமாகியிருக்கிறது. ஸோ கவனம் நோட் பண்ணும். அதுக்கடுத்து பாருங்க, விக்ரமாதித்யன் என்று அழைக்கப்பட்டவர் 2ஆம் சந்திரகுப்தர். அதுக்கடுத்து குப்த வம்சத்தின் கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர். மகாராஜா அதிராஜா என்கிற பட்டத்தை சூட்டிக் கொண்டவர் 1ஆம் சந்திரகுப்தர். அப்ப ஈஸியா என்ன பண்ணலாம், நம்ம மேட்ச் பண்ணிட முடியும். சரிங்களா, அப்ப ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு? 33124 அவ்வளவுதான். ஸோ ஆன்சர் வந்து 3124. நாலந்தா பல்கலைக்கழகம், 1ஆம் குமாரகுப்தர், விக்ரமாதித்யன், 2ஆம் சந்திரகுப்தர், குப்த வம்சத்தின் கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர், மகாராஜா அதிராஜா, 1ஆம் சந்திரகுப்தர். சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. சக்கர ஆதித்யர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? சக்கர ஆதித்யர் பாருங்க, 1ஆம் குமாரகுப்தர். 1ஆம் குமாரகுப்தர். இப்போ இந்த 1ஆம் குமாரகுப்தர் பொறுத்த வரைக்கும் 3 தகவல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதையா. ஒன்று, நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர். சக்கர ஆதித்யர் என்று அழைக்கப்பட்டவர். கடவுள் கார்த்திகேயரை வழிபாடு செய்தவர். இப்போ இங்கே தான் பாருங்க, முதல் முறையாக கார்த்திகேயன் என்கிற பெயர் இடம்பெறுகிறது. அதுக்கடுத்து பாருங்க, இவருடைய ஆட்சி காலத்தில் தான் ஹூனர்களுடைய படையெடுப்பு குப்த பேரரசின் மீது ஸ்டார்ட் ஆகியிருக்கு. பாருங்க, ஹூனர்கள் முதலாக யாருடைய ஆட்சி காலத்தில் படையெடுத்து வந்தார்கள் சொன்னா குமாரகுப்தர். அப்ப இந்த ஹூனர்கள் உடனான படையெடுப்புல தான் குமாரகுப்தர் மறைந்திருக்கிறார், இறந்து விட்டார். அதோட ரொம்ப முக்கியம், இந்த ஹூனர்கள் படையெடுப்பின் காரணமாகத்தான் குப்த பேரரசு வீழ்ச்சி அடைய ஆரம்பித்தது. அப்ப இதை வச்சு பாருங்க, லாஸ்டா டிஎன்பிஎஸ்ல கேட்ட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, யாருடைய ஆட்சி காலத்தில் குப்த பேரரசு வீழ்ச்சி அடைய துவங்கியது அப்படின்னு கேட்டா குமாரகுப்தர். மறந்துடக்கூடாதியா, ஆன்சர் குமாரகுப்தர். 41வது கேள்விக்கு ஆன்சர் குமாரகுப்தர். அடுத்து பாருங்க, சரியாக பொருந்தியுள்ள இணைகளை கண்டறி. பாருங்க, ஹலி வகரா கலப்பைகள் வைத்திருப்பதற்கான வரி, கரெக்ட். ஹிரண்யா தங்க நாணயங்கள் வைத்திருப்பதற்காக விதிக்கக்கூடிய வரி. அதுக்கு பாருங்க, உபரி காரா நிலப்பதிவின் இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. ஏன்னா உபரிக்காரா அப்படின்றது பாருங்க கூடுதல் வரியா. உபரிக்காரா என்பது கூடுதல் வரி. என்ன காரணத்திற்காக விதித்தார்கள் என்பது வரலாற்று அறிஞர்களிடையே ஒரு குழப்பமாக இருக்கிறது. பல்வேறு அறிஞர்கள் பல்வேறு தகவல்களை நமக்கு தர்றாங்க. அப்ப இந்த நிலப்பதிவின் மீது விதிக்கப்பட்ட வரி என்ன பாருங்க, கிளிப்தா. கிளிப்தா அல்லது உப கிளிப்தா, நிலப்பதிவின் மீது விதிக்கப்பட்ட வரி கிளிப்தா அல்லது உப கிளிப்தா. அப்ப சரியானது பாருங்க 1 மற்றும் 3 சரி. ஆன்சர் இஸ் த பி ஆன்சர். கவனமா நோட் பண்ணிருங்க. அடுத்து பாருங்க, 43வது கேள்வி. சார், நில மானியம் பாருங்களேன், அறக்கட்டளைகள் போன்ற அமைப்பின் மூலம் நில மானியம் பாருங்க, நிவி தர்மா. நிவி தர்மா மறந்துடக்கூடாது எந்த ஆன்சர். அப்ப நிவி தர்ம அக்ஷயானா என்பது என்ன பாருங்க, அறக்கட்டளைகள் வைத்திருப்பதற்காக நிலங்கள் தானமா வழங்கியிருப்பாங்க இல்லையா, அவங்க அந்த நிலங்களில் இருந்து வரக்கூடிய வருவாயை பயன்படுத்தி கொள்ளுதல். சரிங்களா, அதுதான் நிவி தர்ம அக்ஷயானா. பூமி சித்திரயானா அப்படின்றது முதலாக காடுகளை விளை நிலங்களாக மாற்றுவாங்க இல்லையா, அவங்களுக்கு குத்தகையிலிருந்து அளிக்கப்பட்ட விலக்கு. அவங்க குத்தகை தொகை கெட்ட தேவையில்லை. சரிங்களா,
இங்கே பாருங்கள் அப்ரதர்மா அப்படின்றது பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு தானமாக கொடுத்த நிலத்தில் என்ன பண்ணலாம், உரிமை கொண்டாடலாம். யாருக்கு விற்பனை செய்ய முடியாது, யாருக்கும் மாற்றி தர முடியாது. சரிங்களா? ஸோ கவனமாக பார்த்துருங்க. இது ஒரு +1 புக்கில் இருக்கக்கூடிய ஒரு டேபிள் களம். ஒருவேளை கை வைக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா மிக கடினமான பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிசி எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க குப்தருடைய அரசர்கள் சம்பந்தமாக கேள்வி வந்தால் எளிமையாக பதில் சொல்லிடுறீங்க. ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கான்செப்டில் போகும்போது கொஞ்சம் தடுமாறுறீங்க. ஸோ கவனமாக நம்ம என்ன பண்ணோம், படிச்சிருந்தீங்க. சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. அடுத்த கேள்வி 44வது கேள்வி. சரியான கூற்றை தேர்ந்தெடு. சரியான கூற்றை தேர்ந்தெடு. நிதி சாரத்தை இயற்றியவர் விசாகதத்தர். இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. ஏன்னா நிதி சாரத்தை எழுதியவர் கமாந்தகா. நிதி சாரத்தை எழுதியது கமாந்தகா. அப்ப பாருங்க, நிதி சாரம் கருவூலத்தை பற்றியும் கருவூலத்திற்கு வருவாய் வரக்கூடிய வழிமுறைகள் பற்றியும் குறிப்பிடுகிறது. சரிங்களா? குப்த அரசு ஆவணங்கள் அக்ஷ பதல கிருத அதிகாரியை பராமரித்த, இது எல்லாமே கரெக்டியா? அப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு, செகண்ட் மற்றும் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்ட். அப்போ ஆன்சர் இஸ் த பி. ஏன்னா நிதி சாரத்தை எழுதியவர் கமாந்தகா. முதல் ஸ்டேட்மெண்ட் தவறு, மறந்துடக்கூடாது. சரி, அடுத்து வாங்க 45வது கேள்வி. குப்தர்கள் காலத்தை பற்றிய தவறான கூற்றை தேர்ந்தெடு. ராங் ஸ்டேட்மெண்ட். தவறான கூற்றை தேர்ந்தெடு. அவ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, வேளாண்மை மேம்பாடு அடைந்தது, கரெக்ட். அதே மாதிரி உலோக தொழில் மேம்பாடு அடைந்தது, கரெக்ட். ஏன்னா பாருங்க, காளிதாசர், அமரசிங்கர், வராகமிகரர் இந்த சுரங்க தொழில் உலோகத்தை பற்றி குறிப்பிட்டு இருப்பார்கள். குப்தர்கள் கால உலோகவியலுடைய சான்று என்ன? குதுப் மினாருக்கு அருகில் இருக்கக்கூடிய மெஹருலி அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன். அப்ப இருந்து இப்போ வரைக்கும் துருப்பிடிக்காத இரும்பு தூணியா? இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தை சார்ந்தது. தவறாக மெஹருலி அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷனை சந்திரகுப்தர் 1ன்னு சொல்லியிருப்பாங்க, அது தவறு. இரண்டாம் சந்திரகுப்தர். சரி, அடுத்து பாருங்களேன். அப்ப பகர்பூர் காப்பர் பிளேட் விவசாயிகள் நிலத்தின் உரிமையாளர்கள், இது தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ராங் ஸ்டேட்மெண்ட்யா? ஏன்னா இந்த காப்பர் பிளேட் செப்பேடுகள் படி பாருங்க, நிலத்தின் உரிமையாளர் அரசர். நிலத்தின் உரிமையாளர்கள் அரசர்கள், யாரு கிடையாது? விவசாயிகள் கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கு அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு, மூணாவது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தவறான ஸ்டேட்மெண்ட். அப்போ கவனமாக இந்த கேள்வியை நோட் பண்ணிடணும். சரி, அடுத்து பாருங்க 46வது கேள்வி. சரியான கூற்றை தேர்வு செய்க. சரியான கூற்று, பெரும்பாலும் நம்ம கூற்று ஸ்டேட்மெண்ட் தான் நிறைய வச்சிருப்போம். பாருங்க, ஃபர்ஸ்ட் குப்தர்கள் காலம் பண்டைய இந்தியாவின் பொற்காலம், த கோல்டன் ஏஜ் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா. அறிஞர்களிடையே பலவேறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பெரும்பான்மையான அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஏன்ஷியன்ட் இந்தியாவினுடைய பொற்காலம் குப்தர்கள் காலம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அதுக்கடுத்து பாருங்க, பொதுவாக குப்தர்கள் காலத்தில் ஓவியக்கலை, இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பியா? ஏன்னா சிற்பக்கலையை விட ஓவியக்கலை, அதை அப்படியே மாற்றணும். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இப்படியே மாற்றிருங்க. சிற்பக்கலையை விட ஓவியக்கலையில் பலரும் ஈடுபட்டனர், அதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அப்போ செகண்ட் இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். சரியான கூற்று ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான். சரி, அடுத்து 47வது கேள்வி பாருங்க. கப்பத்த சாரகா. பாருங்க, குப்தர்கள் காலத்தில் கப்பத்த சாரகா என்பது எதை குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டா மேய்ச்சல் நிலம். பொதுவாக பாருங்க, இந்த குப்தர்கள் காலத்தினுடைய நிலத்தை 5 பிரிவுகளாக பிரித்திருப்பார்கள். அடுத்த ஒரு கேள்வி வந்து 5 டேபிள் களத்தில் நம்ம கொடுத்திருப்போம், பார்த்துலாம். பாருங்க, இங்க கபத சாரகா என்பது மேய்ச்சல் நிலம். அந்த 5 வகை நிலங்களை கவனமாக படிச்சிடணும். அடுத்து 48வது கேள்வி பாருங்க. சரியான கூற்று. சரியான கூற்றை தேர்ந்தெடு. பாருங்க, குப்தர்கள் பிராகிருதத்தை அலுவல் மொழியாக, தவறியா? சமஸ்கிருதம். சமஸ்கிருதத்தை அலுவல் மொழியாக கொண்டிருந்தார்கள். கல்வெட்டுக்கள்ல பாருங்க, சமஸ்கிருத மொழி, இது கரெக்ட். சமஸ்கிருத இலக்கணம் வளர்ச்சி அடைந்ததுன்றதும் சரியானது.
அப்போ பாருங்க சரியான கூற்று 2 மற்றும் 3. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தவறியா? ஏன்னா பாருங்க குப்தருடைய மேல்தட்டுல பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு வேடிக்கையாகவே ஒரு தகவலை பதிவு செய்திருப்பார்கள். குப்தர்கள் கால நாடகங்களில் மேல்தட்டு மக்கள் சமஸ்கிருத மொழியிலையும் கீழ்த்தட்டு மக்கள் பிராகிருத மொழியையும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். நாடகங்களிலேயும் இந்த டிஃபரன்ஸ் இருப்பதாக பதிவு செய்திருக்கிறார்கள். சரிங்களா? அப்போ இந்த 48வது கேள்வி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு. 2 and 3 இஸ் த ஆன்சர். அடுத்து பாருங்க 49வது கேள்வி. குப்தர்கள் காலத்தினுடைய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்து இருக்கக்கூடிய கேள்வியா? அப்ப முதல் கேள்வி பாருங்க, பூமி தனது அச்சில் சூழ்கிறது ஆரியப்பட்டர் கரெக்ட். அப்ப ஆரியப்பட்டர் எழுதிய சூரிய சித்தாந்தம் இங்கதான் வந்து இந்த தகவலை பதிவு செய்வார். அப்ப ஆட்டோமேட்டிக்கா பாருங்க சூரிய சித்தாந்தம் வராக மிகிரர் கிடையாது, அதை எழுதியது ஆரியப்பட்டர். சரிங்களா? சூரிய சித்தாந்தம் ஆரியப்பட்டியம் என்கிற 2 நூல்களை எழுதியவர் ஆரியப்பட்டர். அப்ப சரியான கூற்று 1 மட்டும்தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். சரி, 50வது கேள்வி பாருங்க, காளிதாசர் எழுதிய நூல் அல்லாதது. கவனமா பார்க்கணும். காளிதாசர் நூல் அப்படியே அவசரத்தில் இந்த கேள்வியை படிச்சுட்டு அல்லாததை நீங்க படிக்காம விட்டுறக்கூடாது. அப்ப பாருங்க மகாபாஷ்யம். ஏன்னா இந்த மகாபாஷ்யம் நூலை எழுதியவர் பதாஞ்சலி. மகாபாஷ்யம் என்கிற நூலை எழுதியவர் பதாஞ்சலி. சரிங்களா? மற்ற 3 நூல்களும் காளிதாசரால் எழுதப்பட்டவை. சரிங்களா? அப்ப 50வது கேள்விக்கு ஆன்சர் டி. அடுத்து பாருங்க 51. இந்த 51 இந்தியா பற்றிய ஒரு ஜெனரல் நாலேஜுக்காக ஜிகேல கேட்கலாம் என்பதற்காக கேட்கப்பட்ட கேள்வியா? யுவன் சுவாங் புனித யாத்திரிகளின் இளவரசர் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். சியூகி அவருடைய பயண குறிப்பு கரெக்ட். யுவன் சுவாங் சமுத்திரகுப்தர் காலத்தில் வந்தார்ன்றது தவறு. ஏன்னா இவர் பாருங்க வட இந்தியாவை அல்லது இந்தியாவை யுவன் சுவாங் வரும்போது நார்த் இந்தியாவை ஹர்ஷர், மத்திய இந்தியாவை 2ஆம் புலிகேசி, இங்கே பாருங்க பல்லவாசை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நரசிம்மவர்மன். பாருங்க யுவன் சுவாங் வரும்போது வட இந்தியாவை ஹர்ஷரும் சென்ட்ரல் இந்தியாவை 2ஆம் புலிகேசியும், இங்கே காஞ்சிபுரம் பல்லவ நாட்டை 1ஆம் நரசிம்மவர்மரும் ஆட்சி செய்திருப்பார்கள். சரிங்களா? அப்ப சமுத்திரகுப்தர் என்பது தவறான ஸ்டேட்மெண்ட். சரியான கூற்று 1 மற்றும் 2. சரி, 52வது கேள்வி பாருங்க. இங்கேயும் கேட்டிருப்பது தவறான கூற்று என்ன? சதி முறை பாருங்க குப்தர்கள் காலத்தில் பின்பற்றப்பட்டது கரெக்டு. வேத மதம் வேத சடங்கு நடைமுறைக்கு வந்ததுன்னா கரெக்டு. அஸ்வமேத யாகம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அஸ்வமேத யாகத்தை செய்த ஒரே அரசன்றது தவறு. ஏன்னா சமுத்திரகுப்தரும் பண்ணியிருக்கிறார், குமாரகுப்தரும் பண்ணியிருக்கிறார். 2 அரசர்கள் அஸ்வமேத யாகத்தை செய்திருப்பார்கள். சரிங்களா? பாருங்க சந்திரகுப்தன் மெகரொலி இரும்பு பில்லர் கரெக்டியா? இங்க சரியா பாருங்க சந்திரகுப்தா 2 வரணும். 2ஆம் சந்திரகுப்தருடைய மெஹருலி அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் மறந்துட வேண்டாம். சரிங்களா? அப்ப இங்க கேள்வி பொறுத்த வரைக்கும் பாருங்க எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். தவறானது 3வது ஸ்டேட்மெண்ட்யா, தவறானது 3வது ஸ்டேட்மெண்ட். சரி, இங்க பாருங்க ஒரு கூடுதலான ஒரு தகவல் எழுதிக்கங்க. இந்த குப்தர்கள் காலத்தினுடைய சதி பற்றிய தகவல்களை நமக்கு வழங்கக்கூடியது ஈரான் இன்ஸ்கிரிப்ஷன் 510 AD கிபி 510 வெளியிடப்பட்ட ஈரான் கல்வெட்டில் சதி பற்றிய தகவல்கள் முதலாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சரிங்களா? அப்ப கவனமா பாருங்க. 52வது கேள்விக்கு ஆன்சர் சி. அடுத்து 53வது கேள்வி பாருங்க. 53வது கேள்வி இஸ் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின்யா. 53வது கேள்வி ஒரு பொறுத்துக கொஸ்டின். சரி, என்ன சார் இந்த கேள்வி? ஒண்ணுமே இல்லை. 2ஆம் சந்திரகுப்தர் அவையில் இருந்த நவரத்தினங்கள் என்று சொல்லக்கூடிய 9 அறிஞர்கள், அந்த 9 அறிஞர்கள் எந்தெந்த துறையில் வல்லுநர்களாக இருந்தார்கள் என்கிற அதன் அடிப்படையில் ஒரு பொறுத்துக்கதான். வராச்சி பாருங்க கிராமரியன், இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர்.
அதுக்கடுத்து அமரசிங்கர் அகராதியியல் ஆசிரியர், தன்வந்திரி ஒரு மருத்துவர், சன்கு ஒரு ஆர்கிடெக்ட். சரிங்களா? அப்போ ஆன்சர் பாருங்க 3, 2, 4, 1. அது கவனமாக பாருங்க. அந்த இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் இருந்த நவரத்தினங்கள் என்று சொல்லக்கூடிய 9 அறிஞர்களை கவனமாக படிச்சிருங்க, யார் யார் எந்தெந்த ஃபீல்டில் இருக்காங்கன்ட்டு. ஏன்னா இது 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது, +1 புக்லேயோ எத்திக்ஸ் புக்லேயோ இல்லை. அதனால் குரூப் 4க்கு நம்ம கட்டாயம் மனப்பாடம் பண்ணிடணும், படிக்காமல் போயிட வேண்டாம். அடுத்து பாருங்க 54வது கேள்வி, சரியான இணை பாருங்க. பாணினி எழுதிய அஷ்டத்யாயி கரெக்ட். விசாகதத்தர் மேகதூதன்றது தவறியா? மேகதூதத்தை எழுதியது காளிதாசர். வராகமிகிற பிருக சம்ஹிதா கரெக்ட். காளிதாசர் பஞ்ச சித்தாந்திகா தவறு. ஏன்னா பஞ்ச சித்தாந்திகாவை எழுதியவர் வராக மிகிரர். சரிங்களா? அப்ப ஆன்சர் பாருங்க, சரியானது 1 மற்றும் 4 சரியாக பொருந்தியுள்ளதையா? அப்ப 1 மற்றும் 3 இது கரெக்ட், இது கரெக்ட். 1 and 3 ஆன்சர் பி இஸ் த ஆன்சர். ஏன்னா மேகதூதத்தை எழுதியது காளிதாசர், பஞ்ச சித்தாந்திகாவை எழுதியது வராக மிகிரர். அடுத்து 53வது கேள்வி பாருங்களேன். சரியாக பொருந்தியுள்ள இணையை தேர்வு செய். சரியாக பொருந்தியுள்ள இணை ஃபர்ஸ்ட் பாருங்க. சேத்ரா சேர் வேளாண்மைக்கு உகந்த நிலம் கரெக்டியா? கிலா தரிசு நிலம் கரெக்ட். அப்ரகாத்தா குடியிருப்பு நிலம் அப்படின்றது தவறு. ஏன்னா வாஸ்தி வாஸ்து பூமி அதுதான் குடியிருப்பிற்கான நிலம். அப்ப அப்ரகாத்தா பாருங்க காடுகள் ஃபாரஸ்ட். அதுக்கடுத்து சர்த்தவாகா ஓரிடத்தில், இது தவறியா? சர்த்தவாகா என்பது பாருங்க மூவபிள் ட்ரேடர்ஸ், ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சென்று வணிகம் செய்பவர்கள். அப்ப ஒரே இடத்தில் வணிகம் செய்யக்கூடியவங்க யாரு? சிரேஸ்தி. சிரேஸ்தி தான் ஒரே இடத்தில் நிலையாக இருந்து வணிகம் செய்பவர்கள். அப்ப பாருங்க 2 இணைகள் என்ன இருக்கு, நமக்கு தவறாக இருக்கிறது, 2 இணைகள் சரியாக இருக்கிறது. ஸோ ஆன்சர் இஸ் த ஏ. இந்த மாதிரி இணைகள் சரியாக இருக்கிறதா என்கிற கேள்வியும் சமீப கால டிஎன்பிசி வினாக்களில் இருக்கிறது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம், கவனமாக நோட் பண்ணிடணும். அடுத்து பாருங்க 56வது கேள்வி. 56வது கேள்வி பாருங்க, இதுவும் சரியான கூற்றை தேர்வு செய்க. குப்தர்களுடைய வெள்ளி நாணயம் தினாரா தவறியா? ஏன்னா கோல்டு காயின் தங்க நாணயம் தினார்கள் என்று அழைக்கப்பட்டது. பாருங்க பொற்காசுகளை விட தவறியா? இவங்க கோல்டு காயினத்தை அதிகமாக பயன்படுத்தி இருப்பார்கள். அப்ப சரியான கூற்று எதுவும் கிடையாது. ஏன்னா 2 ஸ்டேட்மெண்ட்டுமே தவறான ஸ்டேட்மெண்ட் தான். அப்ப 56வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் டி இஸ் த ஆன்சர். கவனமா நோட் பண்ணிருங்க. அடுத்து 57 பாருங்க. 57வது கேள்வி பொறுத்த வரைக்கும் குப்தர்களுடைய நாணயங்கள் பற்றிய தகவல்கள். குப்தர்களுடைய நாணயங்கள் பற்றிய தகவல் பாருங்க. அறிமுகப்படுத்தியவர் சமுத்திரகுப்தர் கரெக்ட். குஷானர்கள் நாணயங்களை பின்பற்றி இதுவும் கரெக்ட். வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் அரசர் அப்படின்றது தவறு. ஏன்னா சமுத்திரகுப்தர் வெளியிட்டது கோல்டு காயின். அப்ப சில்வர் காயினை வெளியிட்டது யார் அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தர். அப்ப 2ஆம் சந்திரகுப்தர் தான் சில்வர் காயினை வெளியிட்டு இருக்கிறார். அப்ப சரியான கூற்று 1 மற்றும் 2. சரிங்களா? ஸோ கவனமா நோட் பண்ணிடணும். அடுத்த கேள்வி பாருங்க. அலகாபாத் தூண் கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுகிறதுனாக்க சமுத்திரகுப்தர். அந்த அலகாபாத் தூண் கல்வெட்டை வெளியிட்டவர் எழுதியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிசேனர். யாருடைய போர் வெற்றிகளை யார் பதிவு செய்திருக்கிறார் அப்படின்னு கேட்டா சமுத்திரகுப்தருடைய போர் வெற்றிகளை அவரது அமைச்சரான ஹரிசேனர் பதிவு செய்திருக்கிறார். 58வது கேள்விக்கு சி இஸ் த ஆன்சர். அடுத்து பாருங்க 59 குதிரைப்படை தலைவர். குதிரைப்படையினுடைய தளபதி பாருங்க மகா பாலாதி கிருத்தா. சரிங்களா? குதிரைப்படையினுடைய தலைவர் பாலாதி கிருத்தா. இப்போ உபரிக்கா அப்படின்றது பாருங்க, உபரிக்கா என்பது மாநிலத்தினுடைய ஆளுநர். விஷயபதி அப்படின்றது விசயாஸ்.
டிஸ்ட்ரிக்ட் மாவட்டத்தினுடைய நிர்வாகியா. அப்ப 59வது கேள்விக்கு ஆன்சர் சி, மறந்துட வேண்டாம். அடுத்து பாருங்க 60வது கேள்வி. இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் மேகவர்மன் முதலாம் குமாரகுப்தர் சமகாலத்தை வந்து தப்பு. ஏன்னா மேகவர்மன் சமுத்திரகுப்தர் என்ன பண்ணியிருப்பாரு, புத்த கயாவில் கோவிலை கட்டுவதற்கு அனுமதி கோரினார். அப்ப சமுத்திரகுப்தருடைய சமகாலத்தவர்ன்றது கரெக்ட். ஹூணர்கள் தோற்றம் பற்றி கரெக்ட். பாருங்க ஸ்கந்தகுப்தர் வெற்றி பெற்றாலும் குப்த பேரரசு நலிவுற்றது. அப்ப இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டியா. அப்ப பாருங்க சரியான கூற்று 2 மற்றும் 3. இங்க ஒரு விஷயம் கவனமா பார்க்கணும். இந்த ஸ்கந்தகுப்தர் 2 முறை ஹூணர்களை தடுத்து நிறுத்தி இருப்பார். அதன் காரணமாக பித்தாரி தூண் கல்வெட்டு இவரை விக்ரமாதித்யா என்று குறிப்பிடுகிறது. கவனமா பார்க்கணும். ஹூணர்களை 2 முறை தடுத்து நிறுத்தியதால் பித்தாரி தூண் கல்வெட்டில் விக்ரமாதித்யர் என்று பதிவு செய்யப்பட்டவர் ஸ்கந்தகுப்தர். ஆனால் குப்த பேரரசில் பொதுவாக விக்ரமாதித்யர் அப்படின்னு சொன்னா 2ஆம் சந்திரகுப்தர். கவனமா நோட் பண்ணிருங்க. அப்ப 60வது கேள்விக்கு ஆன்சர் சி. அடுத்து பாருங்க 61வது கேள்வி. 61வது கேள்வி பாருங்க, குப்த அரசர்கள் தெய்வீக கோட்பாட்டை கரெக்ட். அதுக்கடுத்து தண்டநாயக்காஸ் மகாத்தான் கரெக்ட். அதுக்கடுத்து ஒற்றர்களை பாருங்க உபாரிக்கா தவறு. என்னன்னு சொன்னேன், உபாரிக்கா என்பது மாநில ஆளுநர். அப்ப ஒற்றர்கள் அமைப்பு என்ன, தூதகா. ஒற்றர்கள் அமைப்பு தூதகா என்று அழைக்கப்படுகிறது. அப்ப சரியான கூற்று 1 மற்றும் 2. 3வது ஸ்டேட்மெண்ட் இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். அப்ப 61வது கேள்விக்கு ஏ இஸ் த ஆன்சர். அடுத்து பாருங்க 62வது கேள்வி. நவரத்தினங்கள் நம்ம ஏற்கனவே பேசணும் இல்லையா, நவரத்தின 9 அறிஞர்கள். தேவகுப்தர் அதாவது 2ஆம் சந்திரகுப்தருடைய பட்ட பெயர்களான அல்லது சிறப்பு பெயர்கள் ஒன்றான தேவகுப்தர் இங்க கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அதனால பாருங்க என்ன அவசரப்பட்டு சந்திரகுப்தரை தேடிட வேண்டாம். தேவகுப்தர் தான் இந்த கேள்விக்கு ஆன்சர். அதுக்கடுத்து பாருங்க அடுத்த கேள்வி 63வது கேள்வி பொறுத்த வரைக்கும் 2ஆம் சந்திரகுப்தருடைய சிறப்பு பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாருங்க, நரேந்திர சந்திரர், நரேந்திர சிம்மர், சிம்ம சந்திரர் என்று அழைக்கப்பட்டவர் 2ஆம் சந்திரகுப்தர். மறந்துட வேண்டாம். சரி, அடுத்து 64வது கேள்வி பாருங்க. இது குப்தர்களுடைய இலக்கம் பண்பாட்டு வளர்ச்சியா, குப்தர்கள் காலத்துடைய கலாச்சாரம் தொடர்பான கேள்வி பாருங்க. பாக் குகை குவாலியர் மத்திய பிரதேசத்தில் இருக்கிறது. உதயகிரி ஒடிசா. 18 உயரமுள்ள புத்த சிலை பாருங்க நாலந்தா. 7.5 அடி உயரமுடைய புத்தர் சிற்பம் சுல்தான்கஞ்ச் பீகார். அது பீகார். சரிங்களா? அப்ப ஈஸியா என்ன பண்ணலாம், தாராளமா ஈஸியா நம்ம மேட்ச் பண்ணிட முடியும். அப்ப 2, 3, 4, 1 இஸ் த ஆன்சர். 2 பாருங்க. அப்ப பாக் குவாலியர் மத்திய பிரதேஷ், உதயகிரி ஒடிசா, 18 அடி நாலந்தா, 7.5 அடி சுல்தான்கஞ்ச் பீகார். அப்ப 65வது கேள்விக்கு வாங்க. குப்தர்கள் காலத்தில் மருத்துவம் அறுவை சிகிச்சை பற்றி குறிப்பிட்டிருப்பவர் சுஸ்ருதர். இவர் எழுதிய சுஸ்ருதம் என்கிற நூல்ல தான் பாருங்க அறுவை சிகிச்சையை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். பாருங்க, இந்த குப்தர்கள் காலத்தில் தன்வந்திரி ஆயுர்வேத மருத்துவர், சாரகரும் மருத்துவர் தான். சன்கு நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம், ஆர்கிடெக்ட். அந்த 9 நவரத்தினங்கள்ல ஒருவர். சரிங்களா? அப்ப 65வது கேள்விக்கு ஏ இஸ் த ஆன்சர். அடுத்து பாருங்க 66வது கேள்வி. பாருங்க, கவனமா பார்க்கணும். வானியல், புவியியல், தாவரவியல், இயற்கை வரலாறு பற்றிய கலைக்களஞ்சியம் பார்த்தீங்கன்னாக்க பிருகத் சம்கிதா. எழுதியவர் வராக மிகரர். இது சூப்பர் கொஸ்டின். ஏன்னா இந்த வானியல் அப்படின்னு பார்த்த உடனேவும் கண்ணை மூடிக்கிட்டு ஆரியப்பட்டியம், ஆரியப்பட்டர் போற்றாதீங்க. சரிங்களா? அப்ப இந்த தகவல் பார்த்தீங்கன்னா பிருகத் சம்கிதாவில் தான் வானியல், புவியியல், தாவரவியல், இயற்கை வரலாறு தொடர்பான தகவல்கள்
பிருகத் சம்ஹிதாவில் இடம்பெற்றிருக்கிறது. எழுதியவர் வராக மிகிரர். சரி, அப்போ பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் 67வது கேள்வி. முத்திர ராட்சசம் எழுதியது யாரு? பாருங்க, முத்திர ராட்சசம் என்கிற நூலை எழுதியவர் விசாகதத்தர். இப்போ விசாகதத்தர் எழுதியது 2 புத்தகம். ஒன்று முத்திர ராட்சசம், ரெண்டாவது தேவி சந்திரகுப்தம். சில கவனமாக பாருங்க, டிஎன்பிசி கொஸ்டின் இருக்கு. முத்திர ராட்சசம் மௌரியர்களை பற்றி குறிப்பிடுகிறது. அதாவது பாருங்க, சாணக்கியர் தனநந்தருக்கு எதிராக சந்திரகுப்த மௌரியரை எவ்வாறு உருவாக்கினார் என்கிற தகவல் தான் முத்திர ராட்சசம். தேவி சந்திரகுப்தம் குப்தர்களை பற்றி, குப்தர்கள் கால வரலாற்றை பற்றி குறிப்பிடுகிறது. அப்ப விசாகதத்தர் எழுதியது 2 நூல், முத்திர ராட்சசம் மௌரியர்களை பற்றி, தேவி சந்திரகுப்தம் குப்தர்களை பற்றியது. 67வது கேள்விக்கு ஆன்சர் சி. அடுத்து பாருங்க, 68வது கேள்வி. சரியான கூற்றை தேர்வு செய்ய. பாருங்க, 2ஆம் சந்திரகுப்தர் தனது சகோதரர் ராமகுப்தரோடு வாரிசு உரிமைக்கு போராடினார். கரெக்டு தான். ராமகுப்தரை வீழ்த்தி 2ஆம் சந்திரகுப்தர் அரியணையை கைப்பற்றி இருப்பார். அது பாருங்க, 2ஆம் சந்திரகுப்தர் போர்கள் மற்றும் திருமண உறவுகள் மூலமாக தனது எல்லையை விரிவுபடுத்தினார். கரெக்ட், 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்டியா? ஏன்னா தனது மகள் பிரபாவதியை வகாடகா இளவரசருக்கு திருமணம் செய்து வைத்திருப்பார். அதே மாதிரி போர் மூலமாகவும் என்ன பண்ணிருப்பார், எல்லைகளை கைப்பற்றியிருப்பார். 2 மெத்தடையுமே அவர் ஃபாலோ பண்ணியிருப்பார். அப்போ இந்த கேள்விக்கு பாருங்க, ஆன்சர் என்பது சி ஆன்சர், மறந்துடக்கூடாது. அப்போ பாருங்க, இந்த கேள்விகள் மற்றும் இது தொடர்பான தகவல்களை நீங்கள் திரும்ப பார்த்தாலே போதுமானது. அப்போ இந்த கேள்விகள் நம்ம கீழே இருக்கக்கூடிய லிங்க்கில் அவைலபிளாக இருக்கும், மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ளவும். அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய லிங்க்கில் மார்ச் மாதத்தினுடைய மிக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் ஒரு 50 கேள்விகள் நம்ம பதிவிட்டு இருக்கிறோம். அதையும் கவனமாக பார்த்துருங்க. வரக்கூடிய குரூப் 4 தேர்விற்கு அந்த 50 கேள்விகளுமே மிக மிக முக்கியம். சரிங்களா? ஸோ அடுத்த பதிவு நாளைக்கு ஐவிசி சிந்து சமவெளி நாகரிகம் தொடர்பான நாம் வைத்திருக்கக்கூடிய தேர்வு மற்றும் அதனுடைய விளக்கங்களை நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றிப்பா.